ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பழமொழி 400 ஓகேவா 23 கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இது 24வது கிளாஸு 340 பழமொழிகள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் பழமொழி 400ல் டோட்டலாக ஒரு 400 பழமொழிகள் இருக்கும். 340 பார்த்தாச்சு, இன்னும் ஒரு 60 பழமொழிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 341வது பழமொழி மாண்புடையார் சிறப்பு. ஸோ பலவான விண்மீன்களும் ஒரு சேர வானத்திலே விளங்கினாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அது பரந்த இருளை போக்குகின்ற மதியத்தை போல நிலவை காய்தல் அப்படிங்கிறது இயலாதது. ஓகேவா, எவ்வளோதான் நிறைய விண்மீன் வானத்தில் இருந்தாலும் அது பகலுக்கு ஈக்குவல் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அதுபோல தான் மிகவும் இவ்வளோ பெரிய உலகத்தில் வந்து நிறைய முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பேர் திரண்டுனாலும் அவங்களால ஒரு அறிவுடையவங்களுக்கு ஈக்குவலாக வர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆயிரவரானும் அறிவிலார் தொக்கக்கால் மாயிரு ஞாலத்து மாண்புருவன் போல்களார் பாயிருள் நீக்கும் மதியம் போல் பன்மீனும் காய்களாவாகும் நிலவு. மதியம் போல் பன்மீனும் காய்களாவாகும் நிலா அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போது எவ்வளோதான் விண்மீன்கள் நிறைய இருந்தாலும் பகல் போல் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் மாண்புடையாரோட சிறப்பு. ஸோ மயில் போன்ற கள்வர். ஸோ எல்லாரும் தூங்குகின்ற இரவு வேலை, துயில் அப்படின்னா தூங்குகுதல் இல்லையா? அப்போ அந்த இரவு வேளையில் களவு செய்து வாழும் வாழ்க்கையை மேற்கொள்கிறவங்க வெயில் விரிந்த பகற்காலத்திலேயே எப்படி எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி காட்டிட்டு நைட்டு தான் அவங்க வந்து அந்த திருடுதல் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, மயில் போன்ற கள்வரையும் உடையது தான் இந்த உலகம். ஓகேவா? ஸோ கொடிய பாம்பை பற்றி விழுங்கிவிட்டு, ஸோ இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மயில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா பாம்பையே கொத்தி தின்னுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துயிலும் பொழுதத்து உடைவூன் மேற்கொண்டு வெயில்விரி போழ்தின் வெளிப்பட்டாராகி அயில் போலும் கண்ணாய் அடைந்தார் போல் காட்டி மயில் போலும் கள்வர் உடைத்து. கொடிய பாம்பை விழுங்கிட்டு சாதுவாக இருக்கிற மாதிரி மயில் காட்டிக்கும் இல்லையா? அதே போல தான் கொடிய சேலை செய்கிறவங்க பகலில் நல்லவங்க போல் இருந்துட்டு நைட்டு தான் அவங்களோட இது வந்து வெளிப்படும். அதான் மயில் போலும் கள்வர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட உறவை அறவே வெறுத்து ஒதுக்கணும். மயில் போலும் கள்வர் உடைத்து அப்படிங்கிறது பழமொழி. அப்போது மயில் போன்ற கள்வர் அப்படின்னா இதுதான். அடுத்தது பணத்தாசை கொண்ட படித்தவர். ஸோ மரத்தை வெட்ட உதவுற கருவிகள் வந்து நம்ம வந்து தலைமுடியை வெட்டுறதுக்கு வந்து உதவாது. ஓகேவா? அதுபோல தான் செல்வத்தை பெற்றாலும் அதுக்கு பிறருக்கு கொடுக்காம தானும் அனுபவிக்காமல் அப்படி வச்சிருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க படித்தவர்களும் கூட பற்று உடையவர்களாக இறுக பற்றி கொண்டு இருப்பார்கள். ஓகேவா? அப்போது அந்த செல்வத்தை பெற்றிருக்கிறவங்க எப்படி படித்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த செல்வத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பணத்தாசை பிடிச்சவங்க அப்படிங்கிறவங்க படித்தாலும் பணத்தாசை பிடிச்சவங்க தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் பெற்றாலும் செல்வம் பிறர்க்கியார் தாந்துவார் கற்றாரும் பற்றி இறுகுபவால் கற்றா வரம்பிடை பூமேயும் வன்புணல் ஊற மரங்குரைப்ப மண்ணாமயிர். கருவி என்ற அளவிலே ஒன்றாயினும் என்னை மரம் வெட்டும் கருவி என்னை மயிர் சிறைக்க உதவாது இல்லையா? அதுபோல தான் படிப்பு அப்படிங்கிற அளவில் ஒன்றா இருந்தாலும் அதோட பயனை உணர்ந்து அறம் செய்யாதவர். ஸோ அது நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்ம வந்து ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது வர்றதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதோட பயன் என்ன, அடுத்தவங்களுக்கு உதவணும். அப்படி இல்லை பணத்தாசை இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை அவங்களுமே இறுக பற்றி தான் வச்சுருப்பாங்க. மரம் குறைப்ப மண்ணாமயிர் அப்படிங்கிறது பழமொழி. பணத்தாசை கொண்டவர் அப்போ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த இதுக்கு ஈக்குவல், மரம் குறைப்ப மண்ணாமயிர். ஸோ அரசாணையும் பிறர் ஆணையும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரத்தோட அடியில் இன்னொரு மரத்தை நட்டால் அது என்ன ஆகும், வளராது. ஸோ அந்த மரம் வந்து தடையில்லாமல் நல்லா சூரிய ஒளிப்பட்டு எல்லாமே கிடைச்சாதான் அது நல்லா வளரும் இல்லையா? அதனால மன்னவன் ஆணை செலுத்தும் இடத்திலே மற்றவர்கள் அதற்கு மேம்பட்டு இடும் கட்டளைகள் என்ன வகையால் செய்யப்பெறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மன்னர் வந்து ஒரு கட்டளை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்னதான் வேறு கட்டளைகள் எல்லாம் சொன்னால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மன்னன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான். அப்போ அந்த மரத்துக்கு கீழே இன்னொரு மரம் வளராதது போல் மன்னனுக்கு கீழே வேறு யாரோட அதிகாரமும் செல்லாது அப்படிங்கிறது. மன்னவன் ஆணை கீழ் மற்றையார் மீக்கூற்றம் என்ன வகையால் செய்யப்பெறுப புன்னை பரப்பு நீர் தாவும் படுகடல் தன் சேர்ப்ப மரத்தின் கீழ் ஆகா மரம். அரசாணையும் பிற ஆணையும் இதுக்கு தான் ஈக்குவல். அடுத்தது பறிபவரிடம் மறையார். ஸோ அறுத்து செய்யப்பட்ட அழகிய சங்கு வளையல்களை உடையவளே. நோய் தீர வேண்டுமென விரும்புகிறவர்கள் அதனை தீர்க்கும் மருத்துவத்திற்கு அந்நோயினை மறைக்க மாட்டார்கள். ஓகேவா? நோய் தீரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து மறைக்க மாட்டாங்க மருத்துவர்கிட்ட. அதுபோல தான் மிகவும் தமக்காக பரிந்து தம் வருத்தத்தை தீர்ப்பார்கள் என எண்ணப்பட்ட ஒருவருக்கு தாம் உற்ற குறைபாட்டை சென்று உரைப்பார்கள், அது நீங்க வேண்டுவார். அப்போ என்னோட குறை எனக்கு தீரணும் அப்படின்னா அதை வந்து மற்றவங்க கிட்ட சொன்னாதான் அது என்ன குறையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. அப்போ
அந்த பிறரிடம் சென்று உற்ற குறையை தீர்க்கும் இரக்க சிந்தை உடையவரிடம் சென்று சொல்லுவார். ஸோ அந்த இரக்க குணம் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. அதுவே யாரோ ஒருத்தட்ட நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுறவங்க, நம்மளோட வீழ்ச்சியில் சந்தோஷப்படுறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயிட்டு நம்மளோட பிழைகளை கூறும்போது அது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து தப்பான விஷயம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து சிரிக்க தான் செய்வாங்க. அப்போ மறையார் மருத்துவதற்கு நோய் என்பது பழமொழி. ஓகேவா? தெற்ற தெளிவாக. ஸோ தெற்ற பரிந்துருவர் தீர்ப்பர் என பட்டார்க்கு உற்ற குறையை உரைப்பதாம் தெற்ற அறையார் அணிவளையாய் தீர்தல் உருவார் மறையார் மருத்துவருக்கு நோய் அப்படிங்கிறது பழமொழி. ஓகேவா? ஸோ அதான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவும் செயலும். ஸோ தெளிவான அறிவை உடையவரை அல்லாமல் வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திறமையில்லா முற்றல் ஒருவனை தேடி பிடிச்சி ஒரு செயலை செய்வதற்கு, ஸோ அந்த அறிவில்லாத ஒருத்தனை போயிட்டு யாரும் தேடி போய் நீ இந்த விஷயத்த செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை செய்கிறதுக்கு அவனுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து செய்ய சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த கல்வியை மேலும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற நினைவுடன் அதன்பால் மெலிவுடையவனாக இருத்தலே அவனுக்கு நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. கற்றாலும் தெளிவான அறிவு இல்லாதவன்கிட்ட விட்ட செயல் உருப்படாது. ஸோ படித்தாலும் படிக்கலானாலும், ஸோ படிச்சிருந்தா கூட அவனுக்கு தெளிந்த அறிவு இருக்கணும். அப்போ தான் அவங்ககிட்ட ஒரு செயலை கொடுத்தா அவன் நல்லபடியாக செஞ்சு முடிப்பான். அடுத்தது மன்று அஞ்சுவான் அழிவான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, பிறர் தனக்கு செய்த கொடுமை ஒன்றை உடையவன் தன்னை சேர்ந்தவர்களிடத்தில் கூட அதை பற்றின உண்மையை சொல்ல மாட்டான். ஓகேவா? ஒருத்தங்க வந்து தனக்கு ஒரு கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் அதை வந்து இந்த செத்தாலும் நண்பனாக இருந்தால் செத்தாலும் காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அப்போது சொன்னால் தனக்கு மேலும் துன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தான் பயப்படுவான். ஒருத்தங்களால் நமக்கு தீமை வந்துருச்சு, அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட மறுபடியும் அதை சொன்னால் மறுபடியும் ஏதாவது இப்போ ஒரு நம்மளை ஏதோ ஒரு கொடுமைப்படுத்துகிறாங்க, அப்போ நம்ம போய் சொல்லும்போது இன்னும் நீ ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக தான் கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி தான் பயப்படுவாங்க. அப்போ பலரும் திரண்டிருந்த நியாய சபையிலே சென்றும் தன் குறையை எடுத்து சொல்ல அஞ்சுபவர்களுக்கு பரிகாரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செய்த கொடுமை உடையான் அதன் பயம் எய்த உரையான் இடறினால் எய்தி மரிசாதியாயிருந்த மஞ்சன்று வார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல் அப்படிங்கிறது. ஸோ மரிசாதி அப்படின்னா மரியாதை, நீதி வழி நிற்பது. அப்போ அவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அஞ்சுபவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் மஞ்சு அஞ்சுவான் அழிவான். கீழோனை கண்டால் பயம். ஸோ அறிவினாலே நிரம்பிய சான்றோர்கள் அல்லாமல் வெறுக்கத்தக்கவராகிய பொதுமக்களது பொல்லாத ஒழுக்கமாகிய அது மன்றத்திலே நின்றபோது பித்தேறியது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒருத்தனை எல்லாரும் பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க இல்லையா? அப்போது அது போல தான் சான்றோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழானவங்க செய்யக்கூடிய பொல்லா செயல்களை பார்த்து அவங்கள விட்டு ஒதுங்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுமக்கள் அன்றி முனித காராய பொதுமக்கள் பொல்லா ஒழுக்கம் அது மன்னும் குறைத்து வீழும் கொடியருவி நன்னாட மன்றத்து மையல் சேர்ந்தற்று. ஸோ மையல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது உதவும் உறவினர். ஸோ ஒருத்தங்களுக்கு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீக்கும் தன்மை வீட்டிலே இருக்கும் மருந்து மரத்தை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தன்னை குறைத்தாலும் மருந்தாகி உதவும் மருந்து மரம் போன்றவர் உறவினர்களுக்கு ஆபத்தில் கை கொடுக்குறவங்க. அப்போ அல்லல் ஒருவர் அடைந்த கால் மற்றவர்க்கு நல்ல கிளைகள் எனப்படுவார். நல்ல வினைமரபின் மற்றதனை நீக்கும் அதுவே மனைமர மாய விருந்து. ஸோ அப்போ அதுதான் ஒரு விருந்து. உறவினருக்கு உதவுறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அந்த மருந்தாக உதவுற மரத்துக்கு ஈக்குவல். அறிவற்றார் செல்வம். ஸோ பழமையாக வருகின்ற அறிவினாலே மாட்சிமையான துணிவுகள் யாதொன்றும் இல்லாத அறிவற்றவர்கள் நன்மையால் மாட்சிமைப்பட்ட செல்வத்தை பெறுதல் மாமரமானது மிகவும் காய்த்து தன்மேல் பிறரெறியும் கல்லை ஏற்றுக்கொள்ளுமாறு போல துன்பம் அடைவதற்கு ஏதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழமையாக வர அறிவினால் நிறைய துணிவு எல்லாம் இல்லாமல் அறிவு இருக்குது பட் துணிவு இல்லை அப்படின்னா அவங்க வந்து நன்மையால் மாட்சிமைப்பட்ட செல்வத்தை பெறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா மாமரம் வந்து அதுக்கிட்ட நிறைய மரம் எல்லாமே காய்ச்சி எல்லாருக்கும் பயன் கொடுக்கும். பட் அந்த மரத்தில் மாம்பழம் தொங்குறத பார்த்தா கல்லூட்டை அடித்து எடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து அந்த மரத்துக்கு வந்து துன்பம் தானே, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அறிவற்றார் செல்வம் பெற்றால் பலரும் அவரை வருத்தி என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துப்பாங்க அறிவில்லாதவங்க கிட்ட சேர்ந்த செல்வத்தை. ஸோ அறிவுடையவங்ககிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா அவன் நல்ல வழியில் கரெக்டாக அதை வந்து சேர்த்து வைப்பான், சேவ் பண்ணி வச்சுருப்பான் அப்படிங்கிறது. அப்போ மா காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு அப்படிங்கிறது பழமொழி. காய்த்த மரம் கல்லறிப்படும் தொன்மையின் மாண்ட துணி
துணிவொன்றும் இல்லாதார் நன்மையின் மாண்ட பொருள் பெறுதல் இன்னொலி நீர் கண்மேல் இலங்கும் மலைநாட மாக்காய்த்து தன்மேல் குணில் கொள்ளுமாறு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இது வந்து 341லேருந்து 350 வரைக்கும். ஸோ ஒரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மாண்புடையார் சிறப்பு அப்படிங்கிறது மதியத்தில் நமக்கு அதாவது நைட்டில் வந்து என்ன தான் விண்மீன் வானம் ஃபுல்லாக இருந்தாலும் மதியத்தில் தோன்ற அளவு வெளிச்சத்தை வந்து தர முடியாது. மயில் போன்ற கள்வர் யார், பகலில் வந்து நல்லவங்க போல் நடிச்சுட்டு ராத்திரி வந்து திருட போவாங்க. அந்த மாதிரி மயில் வந்து பாம்பை தின்னுட்டு அமைதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்டதுன்னு சொல்கிறாங்க. பணத்தாசை கொண்டவர் படித்தவர். ஸோ இந்த படித்து என்ன தான் படித்து இருந்தாலும் அவங்களுக்கு பணத்தாசை இருந்துச்சு அப்படின்னா அவங்க படித்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ படித்தும் அறிவில்லாதவங்க தான் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது அரசாணையும் பிறராணையும். எப்படி ஒரு மரத்துக்கு கீழே இன்னொரு மரம் வளராதோ அது மாதிரி அரசர் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே ஆணை போடுறவங்க ஆணையெல்லாம் செல்லாது. பரிபவரிடம் மறையார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நமக்கு கிட்ட யார் இரக்கமாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்மளோட ப்ராப்ளமை சொல்லணும், நம்மளோட குறைகளை சொல்லணும். மற்றவங்க கிட்ட போய் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெளிவும் செயலும். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன தான் படித்தாலும் தெளிவான அறிவு இல்லாதவங்க கிட்ட ஏதாவது ஒரு செயல் கொடுத்தோன்னா அது உருப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சு அன்றுவான் அழிவான். ஸோ தனக்கு கொடுமை செஞ்சவங்கள நீதிமன்றத்தில் நிறுத்தி பரிகாரம் தேடுறதுக்கு அதுக்கு பயப்படுறவன் ஒருவன் அவனுக்கு வந்து எந்த பரிகாரமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கீழோனை கண்டால் பயம். இந்த மனநலம் சரியில்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா மற்றவங்க பயப்பட்டு ஒதுங்கி போவாங்களா, அந்த மாதிரி பெரியவங்க வந்து சான்றோர்கள் கீழானவர்களை பார்த்து அவங்க செய்கிற அந்த தீய செயல்களை பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதவும் உறவினர். ஸோ நமக்கு துன்பம் வந்த நேரத்தில் அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவுற உறவினர்கள் அப்படிங்கிறவங்க அந்த மருந்து தரக்கூடிய மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவற்றார் செல்வம். ஸோ அறிவற்றவங்கக்கிட்ட சென்ற செல்வம் பலரும் அவரை வருத்தி வந்து அவர்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? அது நல்ல வகையிலே பயன்படாது அப்படிங்கிறது இதோட கருத்து. அடுத்தது உயர்ந்தோர் குற்றம். ஸோ வரிசையாக கடகத்தை தாங்கி இருக்கும் நீண்ட தோளுடைய திருமாலுக்கே ஆனாலும் குற்றம் செய்தான் எனும் பழிச்சொல் அப்படிங்கிறது நீங்காது. அதனால் உயர்ந்தோர்களின் பால் தோன்றும் குற்றமானது வெள்ளை மாட்டின் முதுகிலே இட்ட சூட்டை போல என்றும் ஒழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமாலே ஆனாலும் குற்றம் செய்தான் அப்படிங்கிறது பழிச்சொல் ஈஸியாக எல்லாருமே வந்து போட்டுருவாங்க. அதுபோல தான் ஒரு உயர்ந்தவங்க கிட்ட ஒரு சான்றோர்கள்ட்ட தோன்றும் ஒரு பழிச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளை மாட்டுக்கு முதுகில் வந்து சூடு வச்சா அது கருப்பு கலரில் தனியாக தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைத்தொடி தாங்கிய நீடோல் மார்க்கேயும் உரையொழியா வாகும் உயர்ந்தோர் கட்குற்றம் மறையா கன்றூட்டும் மலைநாட மாயா நரையான் புறத்திட்ட சூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீந்துள்ள செல்வம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை ஈந்தும் அதை வந்து நல்லா நம்ம சேர்த்து வச்சாச்சு, அதை அனுபவித்தும் வாழாமல் காத்து வைத்தா முடிவில் அதனால என்ன தான் வரும், துன்பம் தான் வரும். ஸோ நமக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது. அதனால மாறி மாறி அடிதடி சண்டை தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ காப்பி கந்து ஓடி களிப்பெரும் செல்வத்தை கோப்பெரியான் கொள்ள கொடுத்திரா தென் செய்வர் நீத்த பெரியார்க்கே ஆயினும் மிக்கவை மேவிர் பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீயோ நிகழ்தல். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மிளகின் புழுவை உண்பவன் சாவான், அதுபோல் பழித்தவனும் அழிவான் அப்படிங்கிறது குறிப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிறர் நான் அடங்குமாறு கல்வியால் அளவறிந்து மிக்கவராக விளங்கும் ஒருவரின் அறிவை இகழ்ந்து கூறுதல் மிளகின் உழுவை உண்ண புகுவதனோடு ஒக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிளகின் புழுவை எடுத்து சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அல்லவையுள் தோன்றி அளவலைத்து வாழ்பவர் நல்லவையுள் புக்கிருந்து நாவடங்க கல்வி அளவிருந்து மிக்கார் அறிவெள்ள கூறல் மிள குழு உண்பான் புகழ். ஓகேவா? ஸோ யானையும் முடவனும். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கற்று வல்லவர்களான பெரியோரை சினம் கொள்ள செய்து கல்லாதவர்கள் சொற்களை கொழித்து கொண்டு மனவெழுச்சியுடன் எழுதல் அப்படிங்கிறது. ஸோ நல்ல கற்று இருக்கக்கூடிய பெரியவங்களை அவங்கள கோபப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து தானும் நடக்காத முடவன் ஒருவன் தன்னுடைய பிடிப்பை ஊனிக்கொண்டு சென்று யானையோடு உறவாடுதலை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தனால அவனால் நடக்க முடியல, அவன் வந்து குச்சி வச்சு தான் நடக்கிறான், அப்படி நடந்து போயிட்டு யானை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸோ அப்போ முடவன் போயிட்டு யானையோடு உறவாடினால் அது என்ன பண்ணும், ஒரு கட்டத்தில் அதுக்கு கோவம் வந்து அது அடித்து கொன்னுரும் இல்லையா. ஸோ அப்போ அதுபோல் கயவரும் அவமானம் அடைவார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. முடவன் பிடிப்பூனி யானையோடாடல் உறவு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ நல்வினையும் செல்வமும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, முன்பிறவிகளிலே பெரிதான நல்வினைக்குரிய செயல்களை தடையின்றி செய்யாதவர்கள் முன்னாடியே நம்ம வந்து நல்வினைக்குரிய செயல்களை செய்யாமல் போனோம் அப்படின்னா பின்வரும் பிறப்பிலே நமக்கு பெரிய செல்வங்கள் எல்லாம் எதுவும் கிடைக்காது. பிறருடைய முதலோடு மாறுபட்டு முயன்று பொருளீட்டுதலை செய்ய எண்ணிய போது அவனோட முயற்சி என்ன ஆகும் அப்படின்னா, தன் சொந்த முதல் இல்லாத ஒருவனுக்கு அதனால் வர ஊதியமும் கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது முதல் போடணும், அப்போ நம்ம ஒரு புண்ணியம் பண்ணாதான் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அது புண்ணியமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. முற்பெரிய நல்வினை முட்டின்றி செய்யாதார் பிற்பெரிய செல்வம் பெறலாமோ, வைப்போடு இகழி பொருள் செய்ய எண்ணிய கால் என்ன முதலிலார்க்கு ஊதியமில் அப்படிங்கிறது பழமொழி. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அருளற்றவர் அருவாழ்வு. முயல் காக்கையில் சிறந்தது, முயல் வந்து காக்கையோட சிறந்தது. அதுபோல் நல்லொழுக்கம் தவறொழுக்கத்தினும் சிறந்த பயன் தருவது, அதை மேற்கொள்ளல் சிறப்பு தரும் அப்படிங்கிறது கருத்து. முயல் விட்டு காக்கை திணல் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ அற்றாக நோக்கி அறத்திற்கு அருளுடைமை முற்ற அறிந்தார் முதலறிந்தார் தெற்ற முதல்விட்டக் தொழித்தோர் ஓம்பா ஒழுக்கம் முயல் விட்டு காக்கை திணல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இதில் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம கையில் வர அந்த முதல் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதை விட்டுட்டு ஒரு பாதுகாப்பற்ற நம்ம ஒளிந்தவராக நம்ம கைக்கு வரதை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அது கையில் கிடச்ச முயலை வந்து போக விட்டுட்டு காக்கையை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவலரும் காவலரும் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அரசனே தனக்கு வேண்டியவனாக அவனுக்கு இசைய நடந்து வருபவர்கள் மற்றவனுடைய ஏவிய செயலை செய்திருந்தவர்களிடத்தே தமக்கு ஒரு உதவியை செய்யுமாறு சென்று அணுகுதல் மதியினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசன் வந்து அவனுக்கு வேண்டியவங்களை அவனுக்கு இசைந்து வர்றவங்களெல்லாம் எனக்கு வந்து ஏவிய செயலை அவன் ஒரு செயலை செய்ய சொல்லி கேட்குறான், அவங்க செய்கிறாங்க. ஸோ இதை செஞ்சிரு அப்படின்னு கட்டளை போடுறதுக்கும் உதவியை செய்கிறது அப்படிங்கிறது வந்து உதவியை செய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது ஒரு மதியினம். அது பசுவின் அரவணைப்பிலே நின்ற கன்றானது தன் பசி தீர பால் உண்ணும் மடி அத்தாயிடத்தே இருப்பவும் அதனை சுவைத்து உண்ணாது தன் தாயின் அனலை சுவைத்து நிற்பது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அனல் பசுவின் கழுத்துக்கு கீழ்ப்புறத்தில் தொங்குற சதை. ஸோ இந்த கண்ணுக்குட்டி வந்து போயிட்டு மடியில் பால் குடிக்காமல் அந்த 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 அனலில் வந்து இது பண்ணால் அதனால் ஏதாவது பயன் இருக்குது, அறிவுடைமை இல்லையா. அப்போ முளை இருப்ப தாயனல் தான் சுவைத்தற்று அப்படிங்கிறது பழமொழி. தீயவனின் குணம். ஸோ முன் செய்த வினையால் பிறர் வருத்தியதை பாராட்டாது அறவோர் அதன் காரணமாக தன்னை தண்டித்தமை கண்டும் திருந்தாது. ஸோ முன்னாடி அவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான், அதனால வருந்துறான், அதுலேயும் திருந்தலை. பெரியவங்க கண்டிக்கிறாங்க, அதுலேயும் திருந்தலை. திருப்பி அதே தீய செயலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா அவன் சாண் அளவாக இருந்ததை குறைக்க அது முழமளவிலே வளர்ந்ததை போல ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் தீயோர் பிறருடைய வருத்தத்திற்கு இறங்கார் தண்டித்தாலும் திருந்த மாட்டாங்க பின்னும் மிக்க தீமையே செய்வார். ஸோ அவங்க கூட உறவு கூடாது. முழம் குறைப்ப சாண் நீளுமாறு அப்படிங்கிறது பழமொழி. சாண் ஏற முழம் வழுக்கல் அப்படின்னும் வழங்கப்படும். ஒரு சாண் ஏறினா அப்படின்னா 10 முழம் கீழே போயிடுவோம், அந்த மாதிரி தான். அடுத்தது பழமையும் புதுமையுமான நட்பு. ஸோ இதில் நெடுநாளை நண்பராக இருந்தாலும் அன்பில்லாதவரின் உறவை பழமை என்று கொண்டு பேணாது கைவிடுதல் நல்லது. புதியவராக இருந்தாலும் அன்பிருந்தால் அவரை நட்பாக கொள்வது நல்லது அப்படிங்கிறது கருத்து. ஸோ முழ நட்பிற் சாணுட்கு நன்று. ஓகேவா. ஸோ புதுசோ பழசோ அவங்க அன்பிருந்தால் மட்டும்தான் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமையும் புதுமையான நட்பு அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. தவறான பதில். ஸோ பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு பணத்துக்கு 10 அப்படின்னு சொல்கிறவன் இந்நாளிலே வழங்கும் பழமொழி இதன் கருத்தை விளக்கும். முழந்தால் கிழிந்தானை மூக்கு பொதிவு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்குற கொஷின் ஒன்று சொல்கிற ஆன்சர் ஒன்று. ஓகேவா. ஸோ அப்போ அங்கே சொற்போர் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ தானே முற்பட ஏதாவது சொன்னால் அது எதிராளி சொல்வதை அறியாமலே சொன்ன பிழையான விடையாக போயிடும். அப்போது முழங்கால் அடிபட்டு இருந்த புண்பட்ட ஒருவனுக்கு அங்கே கட்டு போடாமல் மூக்கில் கட்டு போட்டால் அது எப்படி நல்லாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கேட்குற கொஷின் ஒன்று, அவன் சொல்கிற ஆன்சர் ஒன்று. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து தவறான பதில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிழிந்தானை மூக்கு பொதிவு. ஸோ முழந்தால் கிழிஞ்சவனுக்கு மூக்கில் கட்டு போடுற மாதிரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம 20 பழமொழிகள் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.